அன்பான தேவ பிள்ளைகளே, மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் அருமைநாதர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து அக்கறைக்கு போகும்படியாக அவர்களை துரிதப்படுத்துவதை பார்க்கிறோம். இந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து சீஷர்கள் படகிலே அவர்கள் யாத்திரை ஆரம்பித்தார்கள். படகு நடுக்கடலில் வந்தபொழுது அங்கே எதிர்காற்றாக இருந்தபடினாலே முன்னேற முடியாதபடி, முன்பாக போக முடியாதபடி மிகுந்த பிரயாசத்துக்குள்ளாக அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். 1ஆம் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம் அவர்கள் மிகுந்த இக்கட்டுகளுக்குள்ளாக அவர்கள் பரிதபித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக, இனி முன்னேற முடியாது என்கிற ஒரு நிர்பந்தத்துக்குள்ளாக அவர்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுது அக்கறைக்கு போகும்படியாக கட்டளையிட்ட தெய்வம் அவர்களை தேடி கடலிலே நடந்து வருகிறார். நடுக்கடலிலே 4ஆம் ஜாமத்தில் மத்தியிலே வந்து அவர்களை விடுவித்தது போல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நீங்களும் நானும் இந்த விசுவாச ஓட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். இந்த விசுவாச ஓட்டத்தில் என்ன தடைகள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், அந்த போராட்டங்கள் எல்லாம் ஜெயித்து கீழடக்க நம்மோடு கூட நம்முடைய நாதர் நிச்சயம் வெளிப்படுவார். நீங்கள் இன்றைக்கு கடந்து போகிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டு. இறையாதே அமைதலாயிரு என்கிற சத்தம் நிச்சயம் வெளிப்படும். நிச்சயமாக எல்லா அலைகளும் அடங்கும், எல்லா மழையும் நிற்கும், எல்லா போராட்டமும் மாறும். அழைத்த தெய்வம் ஒருபோதும் தன்னுடைய ஜனத்தை கைவிடுவதில்லை. அவர் அக்கறை கொண்டு சேர்த்திடுவார். விசுவாசித்திடுங்கள், தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். அழைத்தவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தொடர்ந்து முன்னேறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ கிருபை உங்களுடன் கூட இருப்பதாக. God bless you.